கொஞ்சம் இருங்க நண்பர்களே, ஆட்டமே இனிமே தான் நமக்கு தொடங்க போகுது. எந்தெந்த மாவட்டத்தில வெயிலுடைய தாக்கம், எந்தெந்த மாவட்டத்தில மழை வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? அப்படின்னு சொல்லி தான் நம்ப பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல இனிதான் நமக்கு வானிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த நாட்கள் முதலாகவே உள் மாவட்டங்களும் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவானதை பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அது எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா மார்ச் மாதத்தில் அதிகபட்சமாக 39.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகபட்சம் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பா வெப்பம் போகும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா 39.5 இருக்கே வந்து நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப தாங்க முடியாத வெயில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நமக்கு வந்து 41 டிகிரி செல்சியஸ் அதாவது 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலாக நமக்கு வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும். உள் மாவட்டத்தில மிக மோசமாக இருக்கும். கடலோர மாவட்டமே நமக்கு வந்து ரொம்ப தீவிரமா தான் இருக்கு. அதை காட்டிலும் உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, மேற்கு தொடர்ச்சியில கோயம்புத்தூர்ல சில இடங்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற உள் மாவட்டங்களிலும் மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உறுதியாக பதிவாகும். பெரும்பாலான மாவட்டத்தில வறண்ட வானிலை அப்படிங்கிறது காணப்படும். மேகக்கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியாது. குறிப்பா இந்த உள் மாவட்டத்திலும், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் இந்த பகுதிகள்ல நம்ம மேகக்கூட்டங்கள் பார்ப்பதே ரொம்ப அரிதா இருக்கும். சில இடங்கள்ல நமக்கு ஆங்காங்கே அப்படியே வான மேகமூட்டம் போல காலை நேரங்கள்ல காணப்பட்டாலும், பகல் நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள், இந்த மாலை 4 மணி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமா தான் இருக்கும். என்னதான் நமக்கு 4 மணி, 5 மணி ஆனாலுமே கூட, அந்த வெயிலுடைய உஷ்ணம் நமக்கு குறையாம தொடர்ந்து அந்த அனல் காற்று அப்படிங்கிறது வீசிக்கொண்டே இருக்கும். கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்கள். எத்தனை நாட்களுக்கு இதே போலவே இருக்கும்? இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகள், கன்னியாகுமரி கடலோர பகுதிகள், தேனி, தென்காசி மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலியுடைய கடலோர பகுதிகள், இந்த இடத்துல வேணா நமக்கு ஏதேனும் சில பகுதிகள்ல ஒரு லேசான மழை போல எதிர்பார்க்கலாம்.